அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வியாழன் கோளை பற்றி பார்க்க போகிறோங்க. ஸோ வியாழன் கோள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது 11th ஜாகிரஃபியில் இருக்கக்கூடிய பகுதி. பிஓ எக்ஸாமு, ஹெச்ஜிடிக்கு படிக்கிறவங்க, டெட்டு பேப்பருக்கு படிக்கிறவங்க, ஸோ இந்த பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கருத்துக்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், சூரிய குடும்பத்தில் 5ஆவதாக இருக்கக்கூடிய கோள் தான் வியாழன். சரியாங்க? 5ஆவதாக இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த வியாழன் தான் சூரிய குடும்பத்தில் மிகப்பெரிய கோள் அப்படின்னு சொல்கிறோம். சரியாங்க? ஸோ அப்போ சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய கோள் எது அப்படின்னா வியாழன். அடுத்தது, இந்த பகுதியை சுற்றி வாயுக்கள் நிறைய இருக்கிறதுனால மிகப்பெரிய வாயுக்கோள் அப்படின்னு என்ன பண்ணுறோம், வியாழனை நம்ம சொல்கிறோம். சரியாங்க? அதே மாதிரி தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி வர்றதுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா 9 மணி நேரம் 55 நிமிடங்கள் எடுத்துக்கிறது. ஸோ நீங்கள் ஒரு சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும்னா ஒரு 10 மணி நேரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சூரியனை சுற்றி வர்றதுக்கு கிட்டத்தட்ட 11 வருடங்கள் எடுத்துக்கிறது. சரியாங்க? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மங்கிய வளையம் இதை சுற்றிலும் காணப்படும். அதுக்கப்புறம் இந்த வளையம் பெரும்பாலும் என்ன இருக்கும் அப்படின்னா தூசிகளால் அந்த வளையம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து மொத்தம் எத்தனை துணைக்கோள்கள் இருக்குது அப்படின்னா 67 துணைக்கோள்கள் இருக்குது. சூரிய குடும்பத்தில் அதிகமான துணைக்கோள்களை கொண்ட கோள் எதுன்னு கேட்டாலும் வியாழன் தான். மொத்தம் எத்தனை கோள்? 67. சரியாங்க? ஸோ அதில் கனிமீடு, யூரோபா, அதுக்கப்புறம் அயோ, அதுக்கப்புறம் என்னது கேலிஸ்டோ, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வியாழனில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான துணைக்கோள்கள் தான். சரிங்களா? ஸோ இதில் நான் சொன்னேன் அயோ, யூரோபா, கனிமீடு, அதுக்கப்புறம் கேலிஸ்டோ. சரியாங்க? ஸோ இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த கனிமீடு. ஸோ இந்த கனிமீடு தான் வியாழனோட துணைக்கோள்னு சொன்னேன். இது சூரிய குடும்பத்தோட மிகப்பெரிய துணைக்கோள் அப்படின்னு எதை சொல்கிறோம்? கனிமீடு. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வி, நிறையா டைம் கேட்டிருக்காங்க. ஏன்னா சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய துணைக்கோள் எது அப்படின்னா கனிமீடு. இந்த துணைக்கோளை ஏன் கேட்குறான்னு தெரியுங்களா? இது புதனை விட பெரியது அப்படின்னு சொல்கிறோம். புதன் கோள் இருக்காங்க. ஸோ அதுதான் சூரிய குடும்பத்தினுடைய முதலாவதாக இடம்பெற்றிருக்கக்கூடிய கோள். அதை விட பெருசு இந்த துணைக்கோள். ஸோ அதனால் இதை அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மிக முக்கியமான பகுதி, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.